ஒரு சங்கம் வந்து நான் நடத்துறதே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா இவர் 24 சங்கம் வந்து நடத்துகிறாருன்னா இவர் இவரை வந்து இவரை வந்து இவரை வந்து என்னன்னு சொல்கிறது, இவருக்கு சிலையே வைக்கணும். இதில் வந்து குற்றச்சாட்டு, இதில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறது வந்து நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு தலைவர்னா பெப்சி தலைவர் ஆர்கே செல்வனி சார், நடிகர் சங்கத்துக்கு. நான் ஒரே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் ஒரு வாட்டி ஆஃபீஸ்க்கு வர முடியுமான்னு, அலுவலகத்துக்கு வாங்க சார்ன்னு. சார் இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணால் நீங்கள் வந்து ஒத்துழைப்பீங்களான்னு. யாருமே பட்னியாக போகக்கூடாது, எம்ப்ளாயீஸு, பெப்சி எம்ப்ளாயீஸு, நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ஷூட்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அது அவருக்காக சொல்ல, உங்களுக்காக சொன்னது. அவருக்காக என்றைக்குமே வந்து ஒரு வார்த்தை கூட சொன்னதே கிடையாது. உங்களுக்காக சொன்னது. எனக்கு என்னன்னா ஒரு ஆசை, அடுத்த பெப்சி மீட்டிங் வந்து நடிகர் சங்கம் கட்டடத்தில் நடக்கணும்னு ஆசை. எங்களுக்கு இந்த தெய்வங்கள் எல்லாம் வந்து நான் எப்பயாவது ஒரு முறை எங்கிட்டயாவது ஒரு படப்பிடிப்பில் சந்திப்பேன், இல்லை எங்கிட்டயாவது ஒரு ஒரு இடத்துல சந்திப்பேன். ஆனால் ஒட்டுமொத்த பேர் வந்து நான் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த செல்வனி சாருக்கு நான் உண்மையிலே நன்றி தெரிவிச்சுக்கணும். இந்த பெப்சி நிறுவனம் வந்து உண்மையிலே அவர் சொன்னது மனசார சொன்னது தான். அவர் வந்து இந்த பேப்பரில் படித்து எழுதுனது இல்லை, மனசார சொல்லியிருக்காரு உங்ககிட்ட சில விஷயங்கள் இல்லை, எல்லா விஷயங்களும். அவர் என்றைக்குமே யோசிக்கிறது வந்து உங்களை பற்றி தான். நீங்கள் நல்லா இருக்கணும்னு யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் வந்து 20,000 பேர் வந்து நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறாருன்னா அப்போ அவரோட மனசு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அது பெரிய விஷயம். அது நாங்கள் வந்து 3,500 பேர் தான் நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறோம். எங்கள் குடும்பத்தில் இருக்கிற நடிகர் சங்க குடும்பத்தில் 3,500 பேர் இருக்காங்க. நாங்கள் அவங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக கட்டடம் வந்து கஷ்டப்பட்டு 9 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து இன்னொரு 4 மாதத்தில் கட்டடம் வந்துடும். நீங்கள் எல்லாரும் வரணும். நீங்கள் எல்லாரும் வந்து நான் தனிப்பட்ட முறையில் உங்கள் எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். ஏன்னா நானும் வந்து தப்பி தவறி ஒரு வார்த்தை விட்டேன், என் கல்யாணம் வந்து அந்த கட்டடம் வந்ததுக்கப்புறம் வரும்ன்ட்டு. ஆனால் 9 வருஷம் ஆகும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாரும் வரணும், நீங்கள் எல்லாரும் வந்து வாழ்த்தணும். ஏன்னா ஒரு கட்டடம் நானும் பார்க்குறேன், நடிகர் சங்க கட்டடம் 4 தூண் இருந்தால் தான் அந்த கட்டடம் வந்து அமைக்கப்படுது. அந்த பேஸ்மெண்ட் இருந்தால் தான் அந்த தூண் அந்த கட்டடம் அமைக்கப்படுது. சும்மா வந்து ஒரு கட்டடம் எழுப்ப முடியாது. அந்த தூண்கள் நீங்கள் தான். சினிமா துறைக்கு தூண்கள் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. எனக்கு செல்வனி சார் வச்சுக்கிட்டே வந்து நான் தயாரிப்பாளர் சங்க பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் முறைப்படுத்தணும். நிறைய விஷயங்கள் தினேஷ் மாஸ்டர் இங்கிட்ட இருக்கார், தியாகராஜன் சார் இருக்கார், டி சிவா சார் இருக்கார், ராதாரவி அண்ணன் இருக்கார். வயசில் சின்னவன், ஆனால் முடிவு எடுக்கிறது பெரிய விஷயம். ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு பிடிச்ச தலைவர் அவரை வச்சுக்கிட்டு நான் வந்து உறுதுணையாக வந்து நான் வந்து நிறைய முடிவுகள் எடுத்தேன். ஆனால் உங்கள் வயிற்றில் வந்து நான் அடிக்கிறதுக்கு என்றைக்குமே நான் யோசிச்சதே கிடையாது. உங்கள் வயிற்றில் அடித்தா நான் நல்லா இருக்க மாட்டேன். நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருப்பேன். எங்கள் வீட்டில் நான் போய் சொல்வேன், 24 கிராஃப்ட் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்க நடிகனா. 7 கோடி மக்கள் 8 கோடி மக்கள் என்னை ஏற்றுக்கிட்டாங்க நடிகனா, அது வேறு விஷயம். ஆனால் 24 கிராஃப்ட் வந்து என்னை ஏற்றுக்கிட்டாங்க. ஒவ்வொரு நாள் வந்து சிரித்த முகத்தோடு என்னை வந்து வாழ்த்து வணக்கம் சொல்லி குட் மார்னிங் சொல்லி அந்த சிரித்த முகத்தோட வேலை செய்கிறது இருக்குது பாருங்களேன். அது ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அதுதான் வந்து ஒரு நடிகனுக்கு வந்து கிடைக்கிற அந்தஸ்து. ப்ரொடியூசர் கொடுக்குற பணம் கூட வந்து முக்கியம் இல்லை. எனக்கு என்ன ஆசை தெரியுமா, கடந்த 4 வருஷமாக நான் வந்து போராடிட்டு இருக்கேன். செல்வனி சார்கிட்ட கூட நான் சொல்ல இந்த விஷயம், நான் எப்படியாவது நல்லா சம்பாதிச்சு, அவர் சொல்லுவார், விஷால் நீ வந்து வெறும் போய் நடி, ஒரு வருஷத்துக்கு 4 படம் நடி, போய் நடிச்சுட்டு நல்லா சம்பாதிக்கிற வழியை பாரு.
நீ போதும், நீ பண்ண சேவை போதும், நீ நீ பண்ண சேவை போதும், நீ ஃபஸ்ட்டு 4 படத்துக்கு போய் நடின்னு. அவர் சொன்ன விஷயம் வச்சு என் மைண்டில் ஒரே ஒரு விஷயம் தான் நான் யோசிச்சேங்க. இது நான் வந்து சும்மா உங்களை வந்து இன்னைக்கு வந்து சந்தித்தேன், இங்கிட்டு வந்து நான் மேடையில் பேசுகிறேன் அதுக்காக நான் சொல்லலை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த வருஷம் 4 படம் சம்பாதிச்சு உங்கள் எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போடணும்னு நான் ஆசைப்பட்றேங்க. அது எனக்கு எனக்கு வந்து என் தொழிலுக்கு நான் வந்து தர்மம் செஞ்ச மாதிரி ஒரு விஷயம். நான் எப்படியாவது இந்த இந்த வருஷம் வந்து உழைச்சி 4 படம் பண்ணி கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்கும் நான் வந்து அந்த அந்த இன்சூரன்ஸ்ன்ற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ ஃபைட்டர்ஸ் யூனியனாக இருக்கட்டும், டான்சர்ஸ் யூனியனாக இருக்கட்டும், லைட்மேன் யூனியனாக இருக்கட்டும், எல்லாரும் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் ஒரு விண்ணப்பம் வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. தயவு செஞ்சு வந்து நான் நான் அமைக்கிறேன் மெடிக்கல் செக்கப்பு. தயவு செஞ்சு ஒரு 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணிக்கோங்க. ஃபைட்டர்ஸ் யூனியன் ஆகட்டும், லைட்மேன் யூனியன் ஆகட்டும். ஏன்னா அவங்க அவங்க உழைக்கிற உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு விஷயம் தேவைப்படுது. ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது. அது நிரந்தரம் கிடையாது. அதுக்கு என்ன பண்ணணுன்றது நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் நடிகர் சங்கம் சார்பாக நான் வந்து நான் பண்ணித்தரேன். நான் கார்த்தி, நாசு சார், பூச்சி சார், கருணாஸ் கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன். எனக்கு செல்வமணி சார் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம், எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டார். படன்னு ஓப்பனாக பேசிடுவார். முடிவு வந்து டக்குன்னு வந்துடும். யோசிச்சு சொல்கிறேன் விஷால், நாளைக்கு யோசிச்சு சொல்கிறேன், ஒரு வாரம் கழிச்சுட்டு நம்ம பேசலாம், அப்படியெல்லாம் இல்லை. அப்படியே ஸ்ட்ரெயிட் அந்த நேரத்திலே வந்து முடிவு எடுக்கிறது. அது எங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. நாங்கள் நடிகர் சங்கம் சார்பாக வந்து என்றைக்குமே பெப்சிக்கு உடந்தையாக இருப்போம். ஏன்னா வந்து இது 1 வருஷம் 2 வருஷம் அமைப்பு இல்லை. சார் சொன்ன மாதிரி, செல்வமணி சார் சொன்ன மாதிரி 30 வருஷம் அமைப்பு. இதில் நீங்கள் வந்து எவ்வளோ உழைச்சிருக்கீங்க, எவ்வளோ உழைக்கிறீங்க. அவர் சொன்ன மாதிரி கரெக்டு. ஆக்டர்ஸ் கரெக்டாக வந்து ஷூட்டிங் வந்தால், டைரக்டர்ஸ் கரெக்டாக பட்ஜெட்டில் படம் பண்ணால், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் ஒற்றுமையாக இருக்கணுங்க. தயாரிப்பாளர்கள் ஒற்றுமையாக இருக்கணும். தயாரிப்பாளர்கள் தான் முதலாளிங்க. தயாரிப்பாளர் தான் முதலாளிங்க. தயாரிப்பாளர் வந்து ஒற்றுமையாக இருந்தால் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். நான் வந்து ஒரு விஷயம் சொன்னேன், 1 கோடியிலேருந்து 4 கோடி வரைக்கும் நீங்கள் படம் பண்ணுற வரீங்கன்னா வராதிங்க. பசங்க பேரில் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டோ இல்லை வந்து நிலத்தை போட்டுருங்கன்னு என்னை திட்டினாங்க. இவன் எப்படி வந்து இப்படி பேசலான்னு. ஆனால் அதான் உண்மை. இன்றைய காலகட்டத்தில் சினிமா வந்து தத்தளிக்குது. நான் ஓப்பனாக சொல்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் சின்ன சினிமாக்கள் வந்து தத்தளிக்குது. இது யாரும் வந்து மறுக்க முடியாது. எனக்கு தெரியும். போஸ்டர் மட்டும் நான் பார்க்குறேன், ஆனால் தியேட்டரில் மட்டும் ஆள் இல்லை. இது எப்படி ஆயிடுச்சுன்னா, சினிமா வந்து முதல் ப்ரையாரிட்டியாக இருந்தது ஃபஸ்ட்டு கரோனா முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்டு சாப்பாடு கூட்டிகிட்டு போகிறது பிள்ளைகளை, அதுக்கப்புறம் வந்து பீச்சு கூட்டிகிட்டு போகிறது. இப்போ வந்து நாங்கள் 2வது இடத்துக்கு தள்ளி போட்டிருக்கோம். இப்போ முதல்ல வந்து சாப்பாடு பசங்களை கூட்டிகிட்டு போகிறது. வருஷத்தில் வந்து 12 படங்கள் பார்க்குறாங்கன்னா கரோனா முன்னாடி இப்போ வந்து 8 படங்கள் இல்லைன்னா 6 படங்கள் தான் பார்க்குறாங்க. அதான் உண்மை. நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்ன தப்பாக நினச்சாலும் நீங்கள் எனக்கு கவலை இல்லை. நான் செல்வமணி சார் மாதிரி நான் ஓப்பனாக மனசார பேசுகிற ஒரு ஆள். இது வந்து தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஒற்றுமையாக வந்து ஒரு விஷயம் பண்ணாங்கன்னா உண்மையிலே நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக இருப்போம். நம்ம எல்லாரும் ஒரு குடும்பமாக இருப்போம். இது எப்படி, இது பாருங்க, இந்த 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 மாதிரி ஒரு விஷயம் வந்து கிடைக்குமா? எங்கிட்டயாவது கிடைக்குமா? இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சம்மந்தமே இல்லாமல் வந்து யாரும் வந்து உட்காந்துருப்பாங்க, யாருன்னே தெரியாது, ஒவ்வொருத்தரும் வந்து பேசுவாங்க. ஆனால் எங்கிட்ட இருக்கிற அத்தனை பேர் வந்து சினிமாவுக்கு சார்ந்த நபர்கள். சினிமாவுக்கு சார்ந்த நபர்கள். சினிமா உயிரோடு இருக்கணும்னு மனசார நினைக்கிற ஒவ்வொரு மனசு. இத்தனை மனசு சேர்க்கறது வந்து சாதாரண விஷயம் இல்லை செல்வமணி சாருக்கு. நான் அவருக்கு எப்பவுமே வந்து நான் வணங்குறேன். ஆக்சுவலாக எனக்கு நான் தான் சொன்னேன்ல, எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர், எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தலைவர் செல்வமணி சார். ஓகே, சில சர்ச்சைகள் இருக்கலாம், சில விஷயங்கள் இருக்கலாம்.
அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கட்டி மேய்க்கிறா இருப்பாருங்களேன், அவருக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்கும். அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு, ரோஜாமா வேற எங்கிட்ட இருக்காங்க. அவங்களுக்கு தான் கேட்கணும் எப்படி எப்படி வந்து தாங்கிக்கிறாங்க அந்த டென்ஷன் அவர் வீட்டுக்கு போகும்போது. எல்லாம் தாண்டி வந்து ஒரு மனுஷன் வந்து 20,000 பேர் 30,000 பேர் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வந்து நின்று பேசி தம் கட்டி பேசி தம் கட்டி வேலை செஞ்சு எல்லா கிராஃப்டும் வந்து கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓப்பனா சொல்றாருன்னா அதுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு மனதைரியம் வேணும். ஒரு ஒரு மிகப்பெரிய பாராட்டு. தயவு செஞ்சு ஒரு ஒரு கைத்தட்டல் கொடுங்க அவருக்கு. நான் திரும்பவும் சொல்றேன், பெப்சி பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்தது. நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்தது. ஆனா ஒரு விஷயம்தான் அதுல, அவங்கள புண்படுத்தாம அவங்க வயிற்றுல அடிக்காம அந்த விஷயங்களை மாற்றணும்னு செல்வமணி சார் வந்து ஒரு துணியா இருந்தார். அதுதான் பெரிய விஷயம். நாங்கள் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், நாங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நடிகர் சங்கமாக இருக்கட்டும், தயாரிப்பாளர் சங்கமாக இருக்கட்டும், பெப்சியாக இருக்கட்டும், எந்த சங்கமாக இருக்கட்டும், நம்மெல்லாம் ஒரு குடும்பங்க. நம்மெல்லாம் ஒரு குடும்பம். நம்ம எல்லாரும் வந்து வெளியில் பார்க்கும்போது நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? சினிமாவில் இருக்கேன்னு சொல்ல போகிறீங்க. நானும் அதான் சொல்ல போகிறேன். நான் நடிகன், நான் வந்து 20 வருஷம் இருந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை. நீ என்ன என்ன பண்ணுற அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா நான் சினிமாவில் இருக்கேன்னு சொல்ல போகிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் சொல்ல போகிறீங்க. அதே மாதிரி தான் எல்லாரும் சொல்ல போகிறாங்க. எல்லாரும் அது சொல்லலாம், எல்லாரும் அது சொல்லலாம், ஒற்றுமையாக இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். முதலாளிகள் வந்து ஒற்றுமையாக இருந்தால் எல்லாமே நல்லது நடக்கும். அதுக்காக உறுதுணையாக இருக்கிற ஒரே தலைவர் செல்வமணி. பயன்படுத்திக்கோங்க, தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க. எனக்கு தெரியாது என்ன பிரச்சனைன்னு, எனக்கு நடுவில் நான் வந்து பார்க்கல, நான் படப்பிடிப்பில் இருந்ததுனால. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாரும் ஒன்று தான். நீங்களும் நானும் ஒன்று தான். சாயம் பூசின நீங்களும் சாயம் பூசின நானும் ஒன்று தான். அதில் ஒன்றும் கருத்து வேறுபாடு கிடையாது. சாயம் பூசினவங்க அத்தனை பேரும் நடிகர்கள். அது ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சாயம் பூசினவன் நடிகன், நடிகை. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். என்ன ரொம்ப ரொம்ப நன்றி என்னை அழைச்சதுக்கு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் தான் அவர் சொன்னோடனே நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். எப்போன்னு கூட சொல்ல அவர், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். ஏன்னா உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதான் சொன்னேன்ல, ஒரு ஒரு படப்பிடிப்பில் சில பேர் தான் நான் சந்திப்பேன். ஆனால் நீங்கள் அத்தனை நெஞ்சங்கள் வந்து உங்களை சந்திக்கிறதுல வந்து எனக்கு கிடைக்கிற வாய்ப்பு வந்து இது சிறந்த வாய்ப்பு. இன்னைக்கு என் நாள் என் வயிறு நிரம்பிடுச்சு. இப்போ நான் சாப்பிட தேவையில்லை, என் வயிறு நிரம்பிடுச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். அதுக்கு என்ன தேவையோ நாங்கள் நடிகர் சங்கம் சார்பாக வந்து நாங்கள் வந்து நடிகர் சங்கம் சார்பாக இல்லை, விஷால் சார்பாக, நடிகர் சங்கம் சார்பாக, எல்லா சார்பாக வந்து கண்டிப்பாக வந்து ஒரு துணையாக நாங்கள் இருப்போம். அதில் எந்த மாற்ற கருத்து கிடையாது. நான் என்ன வாழ்க்கை வாழ்கிறேனோ, நான் என்ன சந்தோஷம் அடையிறேனோ, அதே மாதிரி நீங்களும் உங்கள் வாழ்க்கையை வாழணும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம்.